எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னது அப்படின்னாக்கி இந்த மாதிரி இப்போ கிரேவி பண்ணி சாப்பிட்றதுன்னா சூப்பராக இருக்கும். இதில் என்னெல்லாம் போட போகிறேன் அப்படின்னா கசகசா, சோம்பு, கிராம்பு, பட்டை, இனி பிரிஞ்சி இலை அது இதெல்லாம் நம்ம வீட்டில் இன்றைக்கி இல்லை. நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு தான் செய்ய போகிறோம். எண்ணெய் நல்லா சூடானதும் அதை போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிட்டு பார்த்தீங்களா, கலர் சேஞ்ச் ஆகிருக்கா. இப்போ நம்ம இது கூட என்ன சேர்க்க போகிறோம் தெரியுமா? கட் பண்ணி வச்சுக்கூடிய தக்காளி, பச்சை மிளகாய், இதுவும் நல்லா வதங்கணும். கருவேப்பிலை, நல்லா வதங்கிட்டா. தெரியுதா என்னதுன்னு? இறால். தேங்காய் பால், தேங்காய் துருவி அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கேன். இதை தான் நம்ம இது கூடால சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம நல்லா கிண்டி அப்படியே மூடி போட்டு வேக வைக்கணும். மூடி போட்டாச்சா? இனி நல்லா குதித்து வேகட்டும். சரியா? ஓகே, இப்போ திறந்து பார்ப்போமா? இது வந்திருக்கா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது கூட இஞ்சி பூண்டு குறப்பாக அரைச்சி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு நம்ம இடிகல்லில் வச்சு இடித்தது. என்ன ஜாக்கி குழச்சிட்டு கிடக்கான் ஜெய்க்கி. ஓகேவா? இஞ்சி பூண்டு கூட மிக்ஸ் பண்ணியாச்சு. இது மிளகா வத்தல் நம்ம வீட்டில் காய வச்சு திரிச்சது. இது மல்லித்தூள். சரியா? இதுவும் நம்ம வீட்டில் வறுத்து திரிச்சது மஞ்சத்தூள். இவ்வளவும் நம்ம இது என்ன மசாலா பார்த்தீங்களா? சிக்கன் மசாலா. இதுவும் நம்ம இது கூடால சேர்த்துக்கலாம். நீங்கள்லாம் எப்படி வைப்பீங்கன்னு கமெண்டில் சொல்லணும். சரியா? இதில் வந்து கொஞ்சம் சின்ன வெங்காயம் கூடுதல் போட்டு வதக்கியிருக்கணும். நம்ம வீட்டில் அவ்வளோதான் இருந்துச்சு இன்னைக்கு. நீ கொஞ்சம் உப்பு வந்து அளவாக போடணும். அதிகமாயிட்டு எந்த சாப்பாடுமே நல்லா இருக்காது. இந்த தண்ணி வத்துறது வரைக்கும் நம்ம அப்படி மூடி போட்டு வேக விட்டுறலாமா? பார்ப்போமா ரெடி ஆயிட்டான்னு. சூப்பரான இறால் கிரேவி ரெடி ஆயிட்டா. எப்படி சைடுலலாம் எண்ணெய் மிதக்கும் பார்த்தீங்களா? இப்படி தான் நான் வைப்பேன். நீங்கள் எப்படி வைப்பீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லணும். சரியா? இது இப்போ ரெடி. சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்ற வேண்டியது தான். ஓகே.